தமிழ்நாட்டில் 6 நாட்களில் புஷ்பா 2 செய்த வசூல். எவ்வளவு தெரியுமா? பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு கடந்த வாரம் பிரம்மாண்டமான முறையில் வெளிவந்த திரைப்படம் புஷ்பா 2. இயக்குனர் சுகுமார் இயக்கத்தில் உருவான இப்படத்தில் அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, பகத் பாசில் நடித்திருந்தனர். கலவையான விமர்சனங்கள் படத்தின் மீது இருந்தாலும் வசூல் ரீதியாக பட்டையை கிளப்பி வருகிறது. உலகளவில் பிரபலமான நடிகராக இருக்கும் அல்லு அர்ஜுனுக்கு தமிழகத்திலும் ரசிகர்கள் பட்டாளம் உள்ளனர். புஷ்பா படத்தின் முதல் பாகம் தமிழகத்தில் நல்ல வரவேற்பை பெற்றதை தொடர்ந்து தற்போது புஷ்பா 2 படத்திற்கு சிறந்த வரவேற்பு கிடைத்துள்ளது. முதல் நாளிலிருந்தே தமிழகத்தில் வசூலில் பட்டையை கிளப்பி வரும் புஷ்பா 2 திரைப்படம் 6 நாட்களில் தமிழ்நாட்டில் செய்துள்ள வசூல் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி புஷ்பா 2 படம் தமிழகத்தில் 6 நாட்களில் ரூ. 50 கோடி வசூல் செய்துள்ளது. புஷ்பா 2 பட நாயகன் அல்லு அர்ஜுனின் அடுத்த படம் யாருடன் தெரியுமா? செம கூட்டணி புஷ்பா என்ற பிரம்மாண்ட சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்துள்ளார் அல்லு அர்ஜுன். இவரது திரைப்பயணத்தில் இந்த படம் மிகவுமே ஸ்பெஷல். அதில் முக்கியமான ஒன்று, இதுவரை தெலுங்கு சினிமாவில் எந்த நடிகரும் பெறாத சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை வென்றார் அல்லு அர்ஜுன். அதோடு இந்த படம் அவரது திரை வாழ்க்கையில் மிகப்பெரிய வசூல் படமாக அமைந்தது. அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்களில் விஜயை வீழ்த்தி இப்போது டாப்பில் வந்துள்ளார். இப்படி புஷ்பா படத்தால் அல்லு அர்ஜுன் பெற்ற நிறைய விஷயங்கள் ஸ்பெஷல். கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி படம் வெளியாகி ரூ. 1000 கோடியை நெருங்கி வருகிறது. புஷ்பா 2 படம் நல்ல வசூல் வேட்டை நடத்திவரும் நிலையில் அல்லு அர்ஜுனின் 2வது படம் குறித்த தகவல் வந்துள்ளது. அதாவது அல்லு அர்ஜுனின் அடுத்த படத்தை தெலுங்கு சினிமாவில் ஹிட் படங்களின் இயக்குனர் திரிவிக்ரம் இயக்கவுள்ளாராம். இப்பட ப்ரோமோ ஜனவரியில் வெளியாக படப்பிடிப்பு மார்ச் மாதத்தில் இருந்து தொடங்க இருப்பதாக கூறப்படுகிறது. இந்திய சினிமா கண்டிராத ஒரு கதைக்களம் என தெரிவிக்கின்றனர். புஷ்பா 2 பார்க்க வந்து உயிரிழந்த பெண். கேசுக்கு பயந்து அல்லு அர்ஜுன் செய்த வேலை. புஷ்பா படத்தின் மிகப்பெரும் வெற்றிக்கு பிறகு கடந்த வாரம் புஷ்பா 2 வெளியானது. அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, பகத் பாசில் நடித்திருந்த அப்படம் தற்போது 1000 கோடியை வசூலித்துவிட்டது. இதை ரசிகர்களும் படக்குழுவினரும் கொண்டாடி வருகின்றனர். ஆனால் இந்த படத்தின் ஆரம்பமே ஒரு உயிரிழப்பில்தான் தொடங்கியது. படம் வெளியாவதற்கு முந்தைய நாள் நடந்த சிறப்பு காட்சியை காண அல்லு அர்ஜுன் சந்தியா தியேட்டருக்கு வந்திருந்தார். அவரை காண்பதற்காக ரசிகர்கள் கூடியதில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அதில் சிக்கி ஒரு பெண் பலியானது பேரதிர்வை ஏற்படுத்தியது. அதை அடுத்து தியேட்டர் உரிமையாளர்கள் உட்பட பலர் மீது வழக்கு பாய்ந்தது. அதே சமயம் அல்லு அர்ஜுன் முறையான பாதுகாப்பு இல்லாமல் வந்ததுதான் இதற்கு காரணம். அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டுமென கண்டனங்கள் எழுந்தது. அதை அடுத்து அவர் மீதும் வழக்கு பதிவு ஆனது. இதன் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்குமென பலரும் எதிர்பார்த்து வருகின்றனர். ஆனால் இந்த வழக்கிலிருந்து தப்பிப்பதற்காக அல்லு அர்ஜுன் ஒரு வேலையை செய்திருக்கிறார். அதாவது தன் மீது பதிவாகியிருக்கும் இந்த கேஸை தள்ளுபடி செய்ய வேண்டுமென அவர் நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார். இந்த தகவல் தற்போது கசிந்திருக்கும் நிலையில் அவருக்கு எதிரான கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது. நீதியை கூட விலை கொடுத்து வாங்கும் நிலைதான் இப்போது என நெட்டிசன்கள் நொந்து போய் பதிவிட்டு வருகின்றனர். புஷ்பா 2 ஆல் எகிரிய மார்க்கெட். சம்பளத்தை பல மடங்கு உயர்த்திய ராஷ்மிகா. நேஷனல் கிர்ஷ் என்று ரசிகர்களால் கொண்டாடப்படும் ராஷ்மிகா மந்தனா தனது சம்பளத்தை அதிகப்படியாக உயர்த்தியிருக்கிறது இப்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. தமிழில் விஜயின் வாரிசு படத்தில் ராஷ்மிகா நடித்திருந்தார். விஜயுடன் ஒரு படத்திலாவது நடித்துவிட வேண்டுமென்ற தனது கனவை இப்படத்தின் மூலம் நிறைவேற்றிக் கொண்டார். இந்நிலையில் அல்லு அர்ஜுன் நடிப்பில் வெளியான புஷ்பா படத்தில் ராஷ்மிகா நடித்திருந்தார். அப்போது இந்த படத்தில் அவரது சம்பளம் 3 கோடியாக இருந்தது. அடுத்ததாக புஷ்பா 2 படத்திலும் ராஷ்மிகா நடித்திருந்தார். இப்படத்தில் அவரது நடிப்பு மிகவும் அபாரமாக அமைந்திருந்தது. அதோடு இந்த படத்திற்கு கிட்டத்தட்ட 12 கோடி சம்பளத்தை ராஷ்மிகா பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் இப்போது 1000 கோடி வசூலை புஷ்பா படம் எட்டியிருக்கிறது. ஆகையால் இந்த படத்தில் நடித்த பிரபலங்கள் எல்லோருமே தனது சம்பளத்தை அதிகப்படியாக கூட்டியிருக்கிறார்கள். அதன்படி ராஷ்மிகாவும் தனது சம்பளத்தை உயர்த்தியுள்ளார். தற்போது புஷ்பா 2வுக்கு 12 கோடி சம்பளம் வாங்கிய நிலையில் தன்னுடைய அடுத்த படத்திற்கு 4 கோடி சம்பளத்தை உயர்த்து 16 கோடி கேட்கிறார். மேலும் அவர் கேட்கும் சம்பளத்தை கொடுக்க தயாரிப்பாளர்கள் முன்வந்துள்ளனர். ஏனென்றால் இப்போது ராஷ்மிகாவுக்கு அந்த அளவுக்கு மார்க்கெட் இருக்கிறது. ஆகையால் டோலிவுட், பாலிவுட் என எல்லாவற்றிலும் ராஷ்மிகா கலக்கி வருகிறார்.